அன்பு நெஞ்சங்களே, அனைவரையும் இது தெரியுமா நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன். ஆயுள் ஆயுள்ன்றது லைஃப் ஸ்பேன். இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, கொரோனாக்கு முன்னாடி கொரோனாக்கு பின்னாடின்னு பிரிச்சுக்கலாம். பொதுவாகவே ஆயுள் பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த காலத்து மனுஷங்களை 85 வயசு, 74, 68 வரைக்கும் நல்லாவே இருக்காங்க ஆரோக்கியமாக. கொடுக்குற மாத்திரைங்களை கரெக்டாக சாப்பிட்றாங்க, சுகர் பிபி பார்த்துக்கிறாங்க, சின்ன உடம்பு முழுனாலும் கரெக்டாக செக்கப் பண்ணி அவங்களோட லைஃப் ஸ்பேன் லாங்காக இருக்குது. பட் இந்த காலத்து பசங்க பார்த்திங்கன்னா லாட் ஆஃப் ஜங்க் ஃபுட்ஸ், அவுட் சைட் ஃபுட்ஸ், எந்த ஃபுட் ஹெல்த்தி இல்லையோ அதை எடுத்துக்கிறாங்க. நிறைய கொழுப்பு பொருட்கள். ஆப்வியஸ்லி பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் 70 வந்த ஹார்ட் அட்டாக் 60 வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ 30, 40 வர ஆரம்பிச்சிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. பெண்களுக்கு வெட்கம் அழகு. அதே மாதிரி எந்த வயசில் எந்த பருவத்தில் என்ன விஷயம் தெரிஞ்சுக்குமோ அந்த பருவத்தில் தெரியும் போது அது அழகாக தான் இருக்கும். ஆனால் அளவுக்கு மீறி சம்பாதிக்கணும், அளவுக்கு மீறி ஆசைப்படணும், அளவுக்கு மீறி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது, இது எல்லாமே ஸ்ட்ரெஸ் தான். இந்த ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணணும்னா நம்மளோட லைஃப் ஸ்பேனை கம்மி பண்ணணும். தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்னால் ஹார்ட்டுடைய பம்பிங் செக்ஷன் ரொம்ப அதோடைய அதிகப்படியான பண்ணும் பொழுது அதுக்கு ஒரு ஓய்வு தேவைப்படுது, டக்குன்னு நின்றுடுது. அதனால் இன்றைய இளைஞர்களே, வாழற காலம் கொஞ்சம்தான், புரிஞ்சுக்கோங்க. நமக்கு தெரியாது எவ்வளோ நாள் ஆயுள் வச்சுருக்கான்னு. ஆனால் வாழற ஒரு செகண்டும் சந்தோஷமாக நிம்மதியாக உங்களுக்கான வாழ்க்கையை வாழ தொடங்குங்க. ஏன்னா லைஃப் ஸ்பேன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம நீடித்து வாழணுன்னா எதுக்கையும் அலட்டிக்கக்கூடாது, ரொம்பவும் அதுக்காகவும் நம்ம ஓவராக சிரமப்படவும் கூடாது. நன்றி, வணக்கம்.